ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரோமோ எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஓப்பன் நாமினேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் நாமினேஷன் இது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட வன்மத்தை கக்கிற இடமா மாறிடுச்சு. அந்த பிளாஸ்மா முன்னாடி நின்று தான் எல்லோரும் நாமினேட் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெமி வந்து பார்வதியை நாமினேட் பண்ணுறாங்க. வைல்ட் கார்டில் வந்து பிரஜனும் திவ்யாவும் வந்து பார்வதியை நாமினேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்வதி வந்து போல்டாக பேசுகிறாங்க, பார்வதி வந்து செம்மையாக பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நேற்றுக்கு ஜஸ்ட்டு சும்மா ஒரு சின்ன விஷயந்தான் வந்து பிரஜன் அவர் வந்து கம்ருதீன் கிட்ட சொன்னார். அதுக்கே வந்து பார்வதி எப்படி போய் கம்ருதீன் கிட்ட இதில் வந்து நீயும் அக்கௌண்டபிலிட்டி தான், நானும் அக்கௌண்டபிள் தான், நம்ம 2 பேருக்குமே இதில் ப்ராப்ளம் இருக்குது, லிட்ரலி அவரோட காலில் விழுந்தாங்க. ஸோ அது வந்து திஸ் இஸ் நாட் ஃபேர். போல்டாக இருக்க பாருவாக இருந்தால் நீ 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 பண்ண தப்பை நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லி ஃபேஸ் பண்ணுறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச பாரு. சாண்ட்ரா கேட்டது 100% கரெக்டு. இது ரியல் ஃபேஸ் ஆஃப் பார்வதி கிடையாது. ஸோ பார்வதி வந்து ரியலாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் லைம் லைட்டில் இருக்கணும். அதுக்காக அவங்க வந்து ஒன்று என்னால் சண்டை வரணும், இல்லை நான் சண்டையை தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் தான் அவங்க விளையாடுறாங்க. அடுத்தது திவாகரை வந்து எனக்கு தெரிஞ்சு திவ்யா முழுக்க திவாகரை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி ஒரு கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க. அதில் வந்து திவ்யா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி இந்த வீக்கோட கேப்டன் ஆகிட்டாங்க. இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி மக்களே. வந்துட்டு ஒரு நாளில் ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி அந்த டாஸ்க்லேருந்து நான் வந்து கேப்டன் ஆகிறேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. அதை வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேப்டன் ஆனதுக்கப்புறமா நான் தான் கேப்டன், நான் சொல்கிறத கேட்குற இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைனா கிளம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விச் இஸ் ஒரு அரகன்ஸாக நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இன்னும் வந்து வைல்ட் கார்டோட கேம் ஸ்டார்ட் ஆகலை. அவங்க அரகண்ட்டா இல்லை ஃபேர் பிளேவா, இது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம். இப்போ வந்து நான் இந்த வைல்ட் கார்டுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன், இந்த பிளேயருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருந்த பிளேயர்ஸ்க்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வைல்ட் கார்டு மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். இப்போ வந்து அவங்களோட ப்ளே டைப் வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி மாறி ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸ் எப்படி விளையாடுறாங்க, இல்லை பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற பிளேயர்ஸே நல்லா விளையாடுறாங்களா, இல்லை வைல்ட் கார்டில் வந்தவங்க நல்லா விளையாடுறாங்களா, இல்லை சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்க நல்லா விளையாடுறாங்களா, ஸோ எல்லாமே வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியான உடனே உங்களோட ஓட்டு யாருக்கு, நீங்கள் வந்து யாரை இந்த வாரம் சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, நேத்திக்கு அந்த வைல்ட் கார்டு வந்ததோட தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் லைவில் வந்து எல்லாருமே மோரோவர் சீக்கிரமாக எந்திரிச்சதோடு மட்டும் இல்லாமல் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இத்தனை நாட்களாக உள்ளே வந்து நடக்கலை. ஒரு மாதிரி லேட்டாக எந்திரிப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வெளியில் வந்து திவாகர், சுபிக்ஷா, விக்ரம், அப்புறமா இன்னொரு ஆள் யார், அரோரா, அவங்க 4 பேர்த்தையும் வெளியில் தூங்க சொல்லி பிக் பாஸோட ஆர்டர் நேற்றுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்களுமே வந்து இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இனிமேல் அவங்களுக்கான கேமை விளையாடுவாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.